வணக்கங்க. பாருங்க, மாட்டுக்கு தீவனம் இது நாட்டுச்சோளம். நாட்டு சோளத்தில் பூட்டை இது மாதிரி வந்தால் தான் அறுத்து போடணும். அதுக்கு முன்னாடி அறுத்து போடுறதா இருந்தால் தண்ணி பாய்ஞ்சதாக இருக்கணும். இல்லைன்னா இங்கே பாருங்க, இந்த தட்டில் இருக்கிற குருத்தை இப்படி பிடுங்கணும். இதை பிடுங்கினோம்னா இதை பிடுங்கி இந்த குருத்தை சாப்பிட்டு பார்த்தோம்னா இனிக்கும், கசக்கக்கூடாது. கசந்துன்னா மாட்டுக்கு போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா தான் மாடு மயக்கம் வர்றது. தண்ணி பாஞ்சிட்டு இருந்தால் தான் போடணும் மாட்டுக்கு சோளத்தை. மண் இல்லைன்னா பூட்டை வந்த வாட்டி தான் சோளப்பயிரை மாட்டுக்கு போடணும். அப்படி போட்டால் தான் மாடு மயங்காது, மாடு உயிர் சேதம் ஆகாது. இல்லைன்னா மாடு இறக்கறதுக்கு கூட நேரிடும், சோளத்தட்டையில் மட்டும். அதே மாதிரி மருத்தாம்புலையும் கட்டக்கூடாது. மருத்தாம்பு தண்ணி தட்டையை அறுத்துட்டு மருத்தாம்பு விட்டோம்னா தண்ணி கட்டாமல் கிடக்கும். தட்டை வளர்ந்துச்சு, சரி மாட்டை கட்டினா ஒரு நாளைக்கு தீனி ஆகும்னு நம்ம கட்டினோம்னா அதுலேயும் மயக்கம் ஆகும். அதனால் சோளப்பயிர் கட்டுறவங்க மட்டும் இது பண்ணணும், பார்த்து கட்டுங்க. தீவன பில்லே இது மாதிரி மட்டமாக இருக்கிற பயிரை மாடு மேய்ச்சோம்னா மாடு கழியும். அதே மாதிரி யூரியா போட்ட தட்டையாக இருந்தாலும் கழியும். கோஎப்ஸ் எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆடு திங்காது, சீக்கிரமும் வளரும் கோஎப்ஸ். தீவன பில் மட்டும் 45 நாளைக்கு மேலே அறுத்தால் தான் மாடு கழிக்காது. அதுக்கு கீழே 45 நாளைக்கு முன்னாடி அறுத்து போட்டோம்னா கொஞ்சம் இளந்தட்டையாக இருக்கிறதுனால மாடு கழியும். இந்த தட்டை மாடு மேய்ச்சிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இதுக்கு தண்ணி கட்டி 20க்கு 20 போட்டுட்ருக்கோம். இன்னும் 2 நாள் கழித்து ஒரு தண்ணி விடணும், இன்னும் தான் வளரும். தண்ணி எவ்வளோ விட்டாலும் இந்த பனி நாளையில் வளர மாட்டாங்குது. இன்னும் 45 நாள் ஆயிடுச்சு. வேறு தீனியும் இல்லை, அதனால் இதை தான் அறுத்தாகணும், வேறு வழி இல்லை. பாய்.